ADMK General Secretary and former Chief Minister of Tamil Nadu, Edappadi K. Palaniswamy has launched a statewide tour in the name of Makkalai Kaapom Tamilagathai Meetpom. This tour is aimed at retrieving the rights of Tamils and Tamil Nadu, and joining us now for an exclusive conversation on this is the man himself, Mr. Edappadi K. Palaniswamy. Sir, ரொம்ப நன்றி சார் டைம் கொடுத்ததுக்கு. Thank you for talking to Times Now. என்னோட முதல் கேள்வி, இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் இப்போ மாநிலம் முழுவதும் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த பயணத்தோட நோக்கம் என்ன? இதன் மூலமாக அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தின் மூலமாக மக்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் சிறுமை முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை சீண்டல் அதிகரித்திருக்கின்றது. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. அவர்களுக்கு பாதுகாப்பும் இந்த ஆட்சியில் கிடையாது. அதோடு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் அதிகரித்துவிட்டன. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தால் போதைப்பொருள் நடமாடுவதை தடுத்து நிறுத்தி இந்த கொடிய போதையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் படுகின்ற துன்பம் இந்த ஆட்சியில் ஏராளம். அதனால் மக்களை காப்போம், அதோடு தமிழகத்தை மீட்போம். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குடும்பம் தமிழகத்தை சுரண்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம். சார், நீங்க ஆயிரக்கணக்கான மக்களை டெய்லியும் சந்திச்சுட்டு வரீங்க. மக்கள் உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள் என்ன? அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு உங்களோட மீட்டிங்ஸ்ல நீங்க பாக்குறப்போ? இன்றைக்கு நான் 3 நாள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். கோவையில் 2 நாள், விழுப்புரம் மாவட்டத்தில் 1 நாள் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து நான் சென்று கொண்டிருக்கின்றேன். செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது. அந்த எழுச்சி எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக நான் பார்க்கப்படுகிறேன். நான் பலமுறை தேர்தலில் நின்று சந்தித்தவன். கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் மக்களை பார்க்கின்ற பொழுதே எப்படி இருக்கும் என்பதை நான் அறிந்தவன். ஆகவே எங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது மக்களை பார்க்கின்ற பொழுது, அவருடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது, அவர் ஆரவாரத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறும். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக நான் அறிந்துள்ளேன். சார், இந்த கடந்த 4 ஆண்டு கால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? எந்த அளவுகோல் வச்சு மதிப்பிடுறீங்க? அவங்களோட மதிப்பீடு என்ன, எப்படி இருக்கு? மதிப்பீடு என்று சொன்னால் 0 தான். எல்லா துறைகளிலுமே தோல்வி அடைந்து விட்டன. குறிப்பாக சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் மிக மிக மோசமான சூழ்நிலையில் எட்டப்பட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பதை போல சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு இல்லை. முதியோர் எங்கு வசிக்கின்றாரோ அதையெல்லாம் பார்த்து திட்டமிட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய பொருளெல்லாம் கொள்ளையடிக்கின்ற காட்சி இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, வெண்ணை முட்டுகின்ற அளவிற்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலையாகட்டும், பருப்பு விலையாகட்டும், எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. அதுபோல் கட்டுமான பொருட்களுடைய விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு எம்சாண்ட் விலை, ஜல்லி விலை, செங்கல் விலை, கம்பி விலை, சிமெண்ட் விலை எல்லாமே விலை உயர்ந்து விட்டது. ஆக மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இந்த துன்பத்திலிருந்து இந்த மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை என்ற நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். சார், இப்போ திமுக
திமுக கூட இப்ப கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட வந்து அதிமுக ஏதாவது தொடர்புல இருக்காங்களா? இப்போ அங்க இருக்க கட்சிகள் ஏதாவது உங்களுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து வர நாட்கள்ல இருக்கா? அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளுடைய கருத்துக்கள் வெளிவருகின்ற பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலிருந்து விலகி விடுவோமோ என்ற அச்சத்தில் திமுக தலைவர் இருக்கிறார். ஏன்னா கருத்துக்கள்லாம் இப்போ வந்து வேற மாதிரி வந்துட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க அவர் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய கருத்துக்கள் திமுக எதிராக வந்து கொண்டிருக்கின்றது, அரசுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது தேர்தலுக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த கூட்டணிக்குள்ள பிளவு வந்து வெளிப்படையா தெரியுதுன்னு சொல்றீங்க. பிளவு வெளிப்படையாக இருப்பதற்கு அவருடைய கருத்துக்கள் தெரிகிறது. அவர் கருத்துக்கள் சொல்லிட்டு போது தெரியுது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், இடது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் பேசுறாரு, திருமாவளவன் சில இடத்துல பேசுறாரு. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாகத்தான் தெரிகிறது. சார், நீட் விவகாரமா இருக்கட்டும், இல்ல தேசிய கல்விக் கொள்கை டீலிமிட்டேஷன், இல்ல வந்து தமிழுக்கு வந்து நிதி கம்மியா கொடுத்துட்டு சமஸ்கிருதத்துக்கு நிறைய நிதி கொடுக்கறதா சொல்லப்படுற விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த கீழடி விவகாரமா இருக்கட்டும், இது போன்ற விவகாரங்கள்ல அதிமுக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுகவுடைய குரல் வந்து தமிழ்நாட்டுக்கான குரலா ஒலிக்க மாட்டேங்குது அப்படிங்கறதா வந்துட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுற விமர்சனமா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி குறை சொல்வதுதான் வழக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, தீதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்த பொழுதும் சரி, எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது, அது நிலையானது. அதே போல் கீழடி விவகாரத்தை பற்றி சொன்னீங்க. இது மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே இதற்கு ஒரு வடிவம் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு இந்த கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி தொடங்குவதற்கு 55 லட்சம் ரூபாய் முதற்கட்டமாக கொடுத்தோம். அந்த பணி தொடங்கிட்டு இருந்தது. அந்த கீழடி அகழ்வாய்விலிருந்து கிடைக்கப்பட்ட அரிய பொருட்கள் அதையெல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக 12 கோடி ரூபாயில் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்தேன். அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அதே போல் தொகுதி மறு அறிவை பற்றி சொன்னீங்க. மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது. இன்னும் அதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலை. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்காத அளவிற்கு பாராளுமன்ற தொகுதி வருகை இருக்கும் என்று தெரிவித்து விட்டார்கள். அவர்கள் வெளியிட்ட பிறகுதான் இந்த கருத்தை நாங்கள் கூற முடியும். சார், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வச்சு திமுக மக்களை திசை திருப்புறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க தான் தமிழர்களோட உரிமைகளுக்காக போராடுறாங்க, அதிமுக வந்து போராடல, அப்படி அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவங்க கட்டமைக்கிறதா நினைக்கிறீங்களா? அது எப்படி அப்படி நினைக்க முடியும்? 1999 பாராளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. அதேபோல் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. அப்படி அவர்கள் கூட்டணி வச்சா அது சரி, மற்ற கட்சிகள் கூட்டணி வச்சா அது மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மீது, ஆட்சி மீது எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு மாறாக ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவரும் அவருடைய சக அமைச்சர்களும் திமுக கட்சி சேர்ந்தவர்களும் அன்றாட செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதனால் மக்கள் யாரும் பொருட்படுத்தலை. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்சியா ஒரு அரசாங்கம் அமைத்த பிறகு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றணும். அதையெல்லாம் இவங்க எதுவுமே செய்யல. உதாரணத்துக்கு சொன்னால் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திமுக தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் 525 அறிவிப்புகள் திமுக சார்பாக வெளியிட்டாங்க. இதுவரை 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலை. நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இதுவரைக்கும் அதுக்கு விடையே காணல. அதோட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு சொன்னார். இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதோட அண்மையில் சட்டமன்றத்தில் திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் தெரிவித்தார், நீட் பிரச்சனை வந்தபோது அப்பொழுது நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு கை விரிச்சிட்டார். ஆக மக்களிடத்திலே பொய்யான கருத்துக்களை சொல்லி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி, இளைஞர்களையும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் பொய் வாக்குறுதி கொடுத்ததுதான் இன்றைய தினம்
யதார்த்தமாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். சார் இவங்க 90% வாக்குறுதி வந்து நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றல? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்ற சொன்னாங்களே, நிறைவேற்றினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தும் சொன்னாங்க. இப்போ 100 நாள்லேருந்து 50 நாளாக வேலை குறைஞ்சி போச்சு. 100 நாளிலே வேலை கொடுக்க முடியல. அது 100 நாள் வேலை திட்டத்தில் புரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும், கொடுக்கல. ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க, கொடுக்கல. மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வங்கிகள் வாங்கிய கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து செய்யலை. இப்படி ஏராளமான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியவே இல்லை. சார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறது வந்து தொடக்கத்துல இருந்தே திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி, சோ ஒரு திராவிட கட்சியா இருக்க ஒரு அதிமுக வந்து எப்படி ஒரு மதவாத கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்கிறது அவங்களோட பிரதானமான விமர்சனமா இருக்கு. அது ஏற்கனவே இதுக்கு பதிலளித்துட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? கூட்டணி வச்ச பிறகு மத்திய பாரதிய ஜனதா அமைச்சரவையில் திமுக நாடாளுமன்ற அமைச்சராக இருந்தாங்க இல்லையா? அதுவும் திரு முரசொலி மாறனும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது ஓராண்டு காலம் சிகிச்சை பெற்று வந்த காலகட்டத்தில் இலாக்கல்லாத மந்திரியாக இருந்தார். அதுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் மரணம் அடைந்தார். அவருடைய இறுதிச் சடங்குக்கு அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. அப்போல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியலையா? இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கூட்டணியை பார்த்தா உங்களுக்கு பயம் வந்துருச்சு? நிச்சயம் பயம் வந்துட்டுது. சட்டமன்றத்திலேயே ஸ்டாலின் பேசுறார், நேருக்கு நேர் என்கிட்ட கேட்கிறார். நீங்க வந்து என்னை பார்த்து கேட்கிறார் ஸ்டாலின், நீங்க வந்து என்ன சொன்னீங்க? பாரதிய ஜனதா கூட ஒட்டு உறவுன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் கூட்டணி சொன்னீங்க, இப்போ ஏங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பதறாரு. அப்படின்னா அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சதிலிருந்து திமுகவுக்கு பயம் வந்துட்டுது. உதாரணத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அதிக பயம் வந்துட்டுது. சார் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பிரதானமா வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, மத்திய அரசு சைட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் வந்து கடைசி ஒரு 5 வருஷத்துல எதுவுமே வர கிடையாது, நிதி வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கூட வந்து நம்மளுக்கு 2100 கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கு, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நிதி சரியா கொடுக்கப்படுறது கிடையாது, சிறப்பு திட்டங்கள் வந்து கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிறைய நல்லது பண்ணிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? நிச்சயமா கூற முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட பொழுது 2011-2020 மத்திய அரசிடம் வந்து பல்வேறு திட்டங்களுக்கு நிதி அளித்தாங்க, பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி அளித்தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேணுமென்றால் இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் அனுமதி அளித்த அரசு மத்திய அரசு மெட்ரோ ரயில் திட்டம். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினாங்க. 2வது கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டினாங்க. இது மிகப்பெரிய திட்டம் இல்லையா? நிறைய தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது நகாய் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு பணி நடந்துகிட்டு இருக்குது, திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் பாரத பிரதமர்கிட்ட நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொடுத்தேன். அதோடைய நோக்கம் என்ன? காவிரியிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலில் போய் கலக்குது. அப்படி கலக்கின்ற அந்த இடைப்பட்ட தூரத்தில் நகரப்பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர்கள் காவிரி நதி நீரில் கலக்குது, நீர் மாசுபடுது. அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சேன். அதனுடைய விவரத்தையும் நான் கொடுத்தேன். உடனே பாரத பிரதமர் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை அறிவித்தாங்க. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும்னு. இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு 11,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாக இந்த அரசு தெரிவித்தது. நாங்கள் கொண்டாந்த திட்டம்
இப்போ திமுக ஆட்சியில் மத்திய அரசு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது. அப்படி என்றால் பாரபட்சம் பார்க்கலையே, எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கருது. நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்தால் கூட யார் ஆட்சி செய்யோன்னு பார்க்கல, மக்களுக்கு இது நன்மை கிடைக்குது. அந்த அடிப்படையில் 11,500 கோடி இன்றைய தினம் நடந்தாய் வாலி காவிரி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 990 கோடி ரூபாய் இந்த நிதி செலவிடப்படும் என்று இந்த அரசு சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது. இதனுடைய பங்களிப்பு மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வெளியேறுகின்ற நகரப்பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் பேபி கால்வாயை வச்சு செப்பு கட்டி சுத்தப்படுத்தி நதியில் விடுறது. அதே போல பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இப்படி இந்த நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் மாசுபட்ட நீரை சுத்தம் செய்து அதை அந்த நதிகளை விட்டால் சுத்தமான நீர் போகும். குடிப்பதற்கு மக்கள் நல்ல சுத்தமான நீரை பயன்படுத்த முடியும். அதோட விவசாயத்திற்கு நல்ல நீரை பயன்படுத்துகின்ற பொழுது பயிர்கள் எந்த நோயும் தாக்கப்படாமல் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். சார், அதே மாதிரி நீங்க மருத்துவ கல்லூரிகளை பத்தி கூட அடிக்கடி சொல்றீங்க. அதாவது அதிமுக காலகட்டத்துல தான் வந்து நிறைய கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு. இப்ப திமுக காலகட்டத்துல அந்த எஜுகேஷன் கவல் வந்து போக்கஸ் அதிமுக காலகட்டம் மாதிரி இல்லைங்கிறதும் நீங்க திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டு இருக்கீங்க. இது எதை பேஸ் பண்ணி நீங்க இதை சொல்றீங்க? நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மாணவருடைய உயர்கல்வி உயர்ந்திருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் மத்திய அரசு உதவியோட. இதையெல்லாம் மத்திய அரசு செய்த திட்டங்கள் தானே. அது மட்டும் இல்ல, அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. ஆக 2014 2021 வரைக்கும் 10 ஆண்டு கால ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நான் முதலமைச்சர் இருந்தபோது 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தேன். அம்மா இருக்கின்றது ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாங்க. இந்த 10 ஆண்டு இடைவெளியில் மட்டும் 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 4 வேளாண்மை கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 பொறியியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். இப்படி ஏராளமான கல்வி கொண்டு வந்த காரணத்தினால தான் அடித்தட்டில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா முதலமைச்சராக வந்த பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி, அதிக நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்ததின் விளைவு கற்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து அதிகமான கல்லூரி திறந்த காரணத்தினால அதிகமாக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகி மத்திய அரசு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2030 இலக்கு நிர்ணயிக்கிறது. அந்த இலக்கை 2019-20 நாங்கள் அடைஞ்சோம். சுமார் 100க்கு 54% உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் தேடித்தந்தோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில். சார், கடைசி கேள்வி. நீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, திமுக ஆட்சி கட்டில இருந்து அகற்றணும்னு நினைக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு ஒரே அணியில வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும், அதான் வந்து ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வந்து நீங்க தாவேகாவுக்கும் கொடுக்கிற ஒரு மறைமுக அழைப்பா எடுத்துக்கலாமா? ஒட்டுமொத்தமா மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணுகின்ற கட்சி, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற கட்சியெல்லாம் ஒரு அணியில் திரள வேண்டும். இன்றைக்கு மக்கள் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிக இடங்களை வெற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணி வேணும். அதுக்குத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அழைப்பு விடுத்தோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்மா.
That is ADMK General Secretary and former Chief Minister of Tamil Nadu, Edapadi K. Palaniswamy, telling us that all the like-minded political parties that want to dethrone the DMK from power, they all have to come together and fight this upcoming assembly elections in Tamil Nadu. And he also goes on to say that the DMK is creating a fake perception that that they are the only political party in Tamil Nadu fighting for Tamils. So that is a fake perception that is being created by the DMK, is what he says. Let's wait and see how the DMK is responding to these statements from Mr. Edapadi K. Palaniswamy. For the time being, Daniel Jaiprakash for Times Network from Tamil Nadu.